ஹாய் காஸ் பரா ஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஃபோக் பாய் ரூம்மேட் கண்டிப்பாக அங்கே எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம், வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக கோல்டு. அண்டு காலையில் 6 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்கடா. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சின்ன பசங்க தான் பார்க்காதீங்க, பிகாஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கே தெரியுது. ஏன்னா யோசிச்சது அப்படி. ஸோ சின்ன பசங்க தான் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அங்கிள் நெவர் அங்கிள், முடியவே முடியாது, என்ன பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக, ஐயோ இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அங்கிளும் ப்ளீஸ்மா வேறு வழியே இல்லை, அவன்கிட்ட காசு வாங்கிட்டேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு தானே ரூம்மேட்டாக வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் போயிடுவானா. அங்கிள் வாய்ப்பே இல்லை, அது ஒரு பையன், நான் எப்படி அங்கிள் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, என்னால் முடியாது, கண்டிப்பாக முடியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ வரும் ப்ளீஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு, அவன்கிட்ட மணி வாங்கிட்டேன், மயிறு அவன் சும்மாவே பருப்பு மாதிரி பேசுகிறான். அங்கிள் உங்களுக்கு புரியுதா, அது ஒரு பையன் கூட எப்படி அங்கிள் அதில் நல்லவனான்னு கூட தெரியல எனக்கு, என்ன நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அங்கிளும் அவன் நல்லவன் தான்மா, 1 வீக் மட்டும் ப்ளீஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு எந்திராரு. இப்போ நீங்களும் சரி வந்து தொல்லையை சொல்லுங்கள் அவனை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி தான். பையன் வந்து ஒரு பேக்கோடு வரான், நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க, வரும்போதே பையன் ஒரு மாதிரி தான் இருக்கான், ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு. அங்கிள் என்ன அங்கிள் இவன் மயிறு முடிச்சுட்டு வரோன்ற மாதிரி நீங்கள் வந்து வாய்க்குள்ளேயும் வணங்குறீங்க. இப்போ உங்கள் அங்கிள் வந்து தம்பி இவங்க கூட தான் எனக்கு தங்க போகிறேங்க, என் அண்ணன் பொண்ணு வயன் இந்த மாதிரி சொல்ல, என் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறான். இப்போ அந்த அங்கிளும் தம்பி மேலே லெஃப்ட் பண்ணுற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இவங்க என்ன அப்படின்றான். நீங்கள் ரூம்மேட்டாக இருக்கணும்னா ஒரு 2-3 கண்டிஷன் இருக்குன்ற மாதிரி சொல்ல, சுகா வந்து அப்படியே உங்கள் அங்கிளை பார்க்குறான். இப்போ நீங்கள் அவரெல்லாம் பார்க்காதீங்க, அது என் ரூமு, நான் சொல்கிறது கேளுங்கன்ற மாதிரி சொல்ல, சுகாவும் டெல்மி வாட்டார் மாதிரி சொல்கிறான். என்னை கேட்காம என்னோடய கபோர்டுக்குள்ளே திறக்கவே கூடாது. இன்னொன்று, நைட்டு தூங்குறப்போ யாரோ ஒருத்தர் சோஃபாவில் படுத்துக்கணும். அண்டு ரெஸ்ட் ரூம் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேவான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சுகா வந்து ஸ்மித் பண்ணிட்டு அவன் பாட்டு மேலே போகிறான். நீங்கள் வந்து இன்னொரு திமிரி இவனுக்கு, அங்கிள் இவன் மட்டும் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான்னா நானே அடித்து வெடி தொடுத்துருவேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ப்ளீஸ்மா அவன்கிட்ட காசு வாங்கிட்டம்மா, ஐயோ உசுர் எடுக்கிறாம்மா அவன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, இப்போ தான் உள்ள ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, லைக் அங்கே 2 பெட் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு சைடே வந்து பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்லாம் வேறு போடுறீங்க. இப்போ யோகி வந்து ஷர்ட் பட்டன் கழட்டிக்கிட்டே வரான். நீங்கள் அப்படியே எப்படி சொல்லுவோமா ஷாக் ஆகிட்டீங்க. சுகா அவங்கள பார்க்குறான், பார்த்துட்டு அவன் பாட்டு போகிறான், அவன் பாட்டு அப்படியே ஷர்ட்டு கழட்டிட்டு அவன் பாட்டு ஷர்ட் மாற்றிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவன் ஷர்ட் கழட்டியிருப்பான்ல, அதுலேயே நீங்கள் ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ ஹலோ அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். அப்படின்றீங்க, ஒரு ஆம்பளை பையன் ட்ரெஸ்ஸு மாற்றுறேன் வைக்கமா இல்லை திரும்ப அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே போய் மாற்ற வேண்டிய உங்களை ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, உங்களே நீங்கள் மார்க் சொன்னால் அதுற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இவங்கயோ ஒரு பையன் நல்லா இருந்துடக்கூடாது, வந்து கண்ணெல்லாம் பொறுக்குற மாதிரி சொல்கிறீங்க. இவங்க சொல்கிறா வந்து எனக்கு ஆனால் ஒரு பொண்ணு இவ்வளோ வாய் திமிர இருக்கக்கூடாது சரியான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஹலோ பாஸ் இது என்னோடய ரூமு, இப்போ சுகா வந்து நான் இந்த ரூமுக்கு ரெண்ட்டு கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இது ஒன்று சொல்லிடுறான்ன்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க, ரெஸ்ட் ரூம்குள்ளே போக சுகா வந்து தண்ணி வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்குறீங்க. நான்லாம் காலி பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 2 டப் தான் இருந்துச்சு, எனக்கு குடிக்கிற 2 டப்பு தண்ணி போதும், அதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி அவன் ஷர்ட் பட்டன் போட்டுக்கிட்டே பேசுகிறான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி இப்போ அந்த டப்பை எடுத்துகிட்டு வெளியே வந்து சுகா மறுத்து கிடைக்கிறீங்க. ஏய் அப்படின்றான். போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சொல்ல, இப்போ சுகா வந்து புரியல, தண்ணி நான் எடுத்து வச்சேன், நான் குளிக்கிறதுக்கு பொண்ணியார் குளிக்க சொன்னான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்கிட்ட இந்த கண்டிஷனை சொல்லவே இல்லையன்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அது இப்போ சொல்கிறேன், தண்ணி எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, என்கிட்ட என்ன சொன்னேன், உன் பர்மிஷன் இல்லாமல் உன் கப்போர்டு அண்டு வெளியே ஒவ்வொரு நாள் ஒருத்தர் படுக்கணும், அண்டு உனக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டேன், நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டேன், தண்ணி எடுத்து வைக்கணுன்னு எனக்கு யாரும் கண்டிஷன்லாம் போடலையேன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் எடுத்து தர முடியுமா முடியாதான்றீங்க. வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவன் வெளியே போயிட்டான். இப்போ நீங்கள் அந்த 2 டப்பா தண்ணி எடுத்து போய் நீ தான் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. வந்த உடனே என்ன இப்படி பண்ணுறானே, ஐயோ எப்போ தான் இங்கேருந்து போவான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஒரு டப்பா தூக்கிட்டு வந்துட்டீங்க, அதுக்கே உங்கள் கையில் ரெட் ஆகிட்டு இருக்கும், பிகாஸ் இங்கே ஒழுங்காக தண்ணி வராது.
இப்போ இவங்க வந்து கீழே தான் இருந்திருப்பான். அவன் ஒரு டப்பா எடுத்துகிட்டு வரான். நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படின்னா, இந்த ஒரு டப்பா தண்ணி எந்துன்ற மாதிரி சொல்கிறான். ஆ அது எப்படி உன் டப்பா தண்ணியாகும்? நீ தான் 2 காலி பண்ணல, இது எந்துன்னா தூக்கிட்டு வந்தது நான் தானேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு டப்பா தண்ணியில் குளிச்சுட்டு வரீங்க. சுகா வந்து சரி சாப்பிட எங்கே போனோம், ஃபுட்டுங்க வந்துடும்லன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் உன் தலையை தொட்டுக்கிட்டு சாப்பாடுலாம் இங்கே வராது, நானே வெளியே தான் சாப்பிடுவேன்னு சொல்ல. ஹலோ, நான் இங்கே ரெண்ட்டுக்கு காசு கொடுத்துருக்கேம்மா, நீ தங்குறதுக்கு மட்டும்தான் காசு திங்கிறதுக்கு காசு கொடுக்கலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இவங்க வந்து எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு சாப்பாடு வந்து ஆகணும், உங்கள் வேலைன்ற மாதிரி சொல்கிறான். ஹலோ, ஐ எம் நாட் யுவர் சர்வன்ட், ஓகே என்னமா சொல்ல, நான் உனக்கு சர்வன்ட் நான் சொல்ல, நீ சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு வந்து அவன் பேசி பேசி எரிச்சலாகுது. இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு பசிச்சா சாப்பிட, இல்லை எங்கேயும் சாகு, நான் போய் சாப்பிட போகிறேன்ற மாதிரி போக, இப்போ அவங்க அங்கிள் வந்து கரெக்டாக வராரு. நீங்கள் வந்து என்ன அங்கிள்ன்ற மாதிரி கேட்க, இந்த அம்மா காசு அவனுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருமான்ற மாதிரி சொல்ல, அங்கிள் அப்படின்றீங்க. இப்போ சுகா சார் எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் 65 மறக்காம வாங்கிட்டு சொல்கிறேங்கன்ற மாதிரி அவன் நக்கலாக சொல்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. இப்போது நீங்கள் உங்கள் அங்கிள் அப்படியே பார்க்குறீங்க, கடைக்கு தினமாக போகிறேன், அவனுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல, கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் போகிறீங்க. இன்னைக்குன்னு பார்த்தா எந்த கடையுமே இல்லை உங்கள. ஐயோ நம்மளையும் உயிர் எடுக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி பார்த்து, ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி போய் தான் சாப்பாடு வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டுருக்க, ஒரே பாட்டு சவுண்டாக இருக்குது. நான் டன் 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 அப்படின்ற மாதிரி இவங்க அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் வந்து எவ்வளோ சவுண்ட் வச்சுருக்காயோ ஐயோ அப்படின்ற மாதிரி போகிறீங்க. இப்போ வந்து நீ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணும்போது நேத்து ராத்திரி எம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஏய் ஃபஸ்ட்டு அதை ஆஃப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா அப்படியே திரும்பிட்டு ஏன்பா என்னோடய மைக்ரோஃபோன்ஸ் நான் பாடுவேன், உனக்கு என்னன்றான். நீ பாருங்க எனக்கு தொல்லையாக இருக்குன்ற மாதிரி சொல்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, நீ வந்து இப்படி ரூம்மேட்டை இருந்துட்டு ஐயோ எனக்கு உசுர் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு எல்லாம் முடியாது, துக்கம் போச்சு. நீங்கள் வந்து உனக்கு ஒரு பாட்டே இல்லையா அப்படிமா சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன் சாப்பாடு கொடுன்ற மாதிரி கையிலேருந்து பிடுங்குறான். இப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஆஃப் பண்ண அப்படிமா சொல்ல. சுகா அவன் வந்து வேணும்னே ஹை வால்யூம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அவ்வளோதான் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஒரு சைடு உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. இப்போ சுகா சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்றான். இப்போ நீங்கள் வந்து இருக்கும் 2 தெரு நடந்து போய் வாங்கிட்டு வந்து நான் தானேன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ சுகா வந்து சரி நான் இன்னைக்கு உள்ளே பட போகிறேன், நீ வெளியே போய் படுன்றான். அதெல்லாம் நான்லாம் வெளியே படுக்க மாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து நீ தான் சொன்ன ஒரு நாள் ஒருத்தர் உள்ளே படுக்கணும் ஒருத்தர் வெளியே படுக்கணுன்ட்டு, நீ போய் நீ வெளியே படுன்றான். நீங்கள் வந்து அதான் 2 பெட்டு இருக்குல்ல. இப்போ சுகா வந்து அப்புறம் ஆச்சா போச்சான்ட்டு கத்தக்கூடாதுன்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு ஆச்சா போச்சா அப்படின்ற மாதிரி முழிக்கிறீங்க. சுகா வந்து இன்றைக்கி ஒரு அமாவாசை மரியாதை வெளியே போயிடுன்ற மாதிரி சொல்கிறான். ஏன் என்ன நிறைய இதை மாறிடுவியான்ற மாதிரி கேட்க, இல்லை காட்டேரியா மாறிவிடுவேன், வெளியே போ அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன் போ வெளியே போன்றான். இப்போ நீங்கள் வந்து யார் பெத்த மகளோ நீ யார் பெற்ற மகளோன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே பிஜிஎம் போட்டு வெளியே போகிறீங்க. இப்போ வெளியே போய் உட்காந்துருக்கீங்க, அப்படியே பெட்ஷீட்லாம் சுற்றிட்டு கொசு கடிக்குது ஒரு பக்கம். இப்போ சுகா ஃபுல் கொடி குடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட ரூம்மேட்னா இப்போ நீங்களும் சுகா இருக்கீங்களா, அதே மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி 2 பேரா அந்த மாதிரி தங்கியிருப்பாங்க. நீங்கள் மட்டும் தான் சிங்கிளாக இருந்திருப்பீங்க. இப்போ சுகாவும் வந்துட்டான். இப்போ நீங்கள் வந்து போகிறவங்கலாம் என்ன ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு போகிறான், ஒருத்தன் விட்டு தூக்கிட்டு போயிடுவான் போலன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கு லைட்டாக தூங்குறீங்க. இப்போ அங்கே ஒரு பையன் வந்துட்டு ஹே ஹே படி ஏன் இங்கே உட்காந்துருக்கன்ற மாதிரி ஒரு பையன் கேட்குறான். நீங்கள் வந்து அப்படின்றீங்க. சுகாக்கு சவுண்டு கேட்டிருக்கோம். சுகா யாருன்ற மாதிரி வந்து கதவுகிட்ட நிற்கிறான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் வந்து இல்லை என் ரூம்மேட்டு உள்ள கொஞ்சம் வேலையாக இருக்காரு, ஸோ நான் தான் வெளியே இருக்கேன் அப்படின்னு. அந்த பையனும் இல்லை பரவாயில்ல, நீ வேணா என் ரூமில் வந்து தங்கிக்கோ வான்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அவர் வேலை முடிச்சோடனே நான் உள்ளே போயிடுவேன்ற மாதிரி சொல்ல. இப்போ அந்த பையனும் எனக்கு இன்னும் ரூம்மேட் பார்த்தா சரியில்லாத பையன் மாதிரியே இருக்குது, நீ வேணா என் கூட ஸ்டே பண்ணிக்கோ, ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்ல. இப்போ நீங்கள் வந்து இல்லை அவர் ரொம்ப நல்ல பையன் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்ல. அவன் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். அவன் கை பிடிச்சிருக்கிற, இப்போ வா நீ இங்கே உட்காந்துருக்க, இவர் ஆல்ரெடி நைட் ஒரு 12 இருக்கும், இப்படி வந்து உட்காந்துருக்கன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து கையை விட ஃபஸ்ட்டு, எதுக்கு நீ இது பண்ணிகிட்ருக்க, நான் தான் வரலன்றேன்ல விடுடா அந்த மாதிரி நீங்கள் வந்து கை உதறீங்க. சடனாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு மயிறு அவள் தான் வரலன்றல்ல,
என்ன புடுங்கிறதுக்கு கை பிடிச்சிட்டு இருக்க விராதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கான், தள்ளாடுறான். இப்போ வந்து ஹலோ பாஸ், நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை எப்படி உங்கள் ரூம்குள்ளே நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னான்ற மாதிரி சொல்ல, உன்னோட இப்போ நீ பண்ணிகிட்ருக்கியே இதோட சீப்பாக நான் அது பண்ணுற மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பையனா வயன் உன் ரூம்மேட் ஒழுங்காக பேசணுன்ற மாதிரி சொல்ல, மயிரே தா நான் ஒழுங்காக தாண்டா பேசுகிறேன், ஒரு பொண்ணு தனியான்ட்டா போதுமே வந்து முக்குற மாதிரி முக்குவீங்களேன்னு சொல்ல, இப்போ வந்து இங்கே பாருங்கள் பாஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, என்னடா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மயிறு அப்படின்ற மாதிரி அவன் தள்ள அடிச்சு தொத்துறான். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதுக்கு அந்த பையனை நீங்கள் அடிச்சு துரத்துறீங்கன்ற மாதிரி கேட்க, அவனை படுக்க கூப்பிடுவான், நான் சும்மா இருக்கணுமான்ற மாதிரி கேட்குறான். ஹலோ அவனா அப்படிலாம் இல்லை. அப்புறம் அந்த துரை எதுக்கு வந்து தங்களை வந்து ரூமுக்கு கூப்பிட்டாரான் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறான். நீங்கள் வந்து ஒட்டு கேட்டியான்றீங்க. ஒட்டெல்லாம் கேட்கல, பக்காவாக கேட்டுச்சு எனக்கே. சொல்லு எதுக்கு அவனை ரூம் கூப்பிட்டான்? அவன் எனக்கு ஒரு நல்லாவே தெரியும், அவன் நல்ல பையன்தான். இங்கே பார், இந்த உலகத்தில் எல்லாருமே நல்ல முகமுடி போட்டு கெட்டவனுங்க தான், இன்ஃபேக்ட் நீ ஆல்சோன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் நல்லவனா, ரொம்ப நல்லவன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து நின்றுட்டே இருக்கீங்க, உள்ள போலியா நீன்றான். இல்லை நான் போகல, ஒன்றும் பண்ணுற மாட்டேன் போன்ற மாதிரி சொல்லி உள்ளே போகிறான். இப்படி சுகர் டோர் க்ளோஸ் பண்ணால் நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க. அவன் அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டான் அவனோட பெட்டில். அப்படியே தான் டெய்லியும் உங்களோட சுகர் ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் வந்து அங்கிள்கிட்ட, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இவனை எங்கேயோ துரத்திடுங்க, முடியல அங்கிள் என்னால், ஒரு தடவை பாடுறான், ஒரு தடவை ஆடுறான், தண்ணிலாம் காலி பண்ணிடுறான், ரூமை நாஸ்தி பண்ணி வைக்கிறான் அங்கிள்னு சொல்ல, இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 days தாண்டா, அதுக்கப்புறம் நான் பணம் இப்படி பாதி ரெடி பண்ணி, இப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு எப்படியாவது ரெடி பண்ணுங்க அங்கிள், முடியல டெய்லி நான் தொல்லை பண்ணுறான்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கீங்க, அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரூமில் வாசலுக்கும் ரூமுக்கும் அங்கே இங்கே மிரர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுகா ஃபோன் பார்த்துட்ருப்பான். ஹலோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீன்ற மாதிரி கேட்குறான். நான் எதுவும் பண்ணலையே. ஆமாம், இப்போ சுகா வந்து உங்களை பார்க்குறேன், லைக் பார்ட்டி வரி வந்து அதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒத்துருவோம், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எங்கே கிளம்பிட்டேன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு, நான் எங்கே கிளம்புனா உங்களுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கியே அதை கேட்டேன். நம்ம சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ நான் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்றான். அவன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். நான் நைட்டு வரமாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து, ஏன் வரமாட்டேன்? இப்போ நீங்கள் வந்து வரமாட்டேன்னா வரமாட்டேன், உங்களுக்கு எதுக்கு இத்தனை கொஷின் கேட்குறீங்க? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்னன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் நைட்டு ஒரு பொண்ணு இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தேன், இப்போ வரமாட்டேன்னா ரீசன் சொல்லுன்ற மாதிரி கேட்குறான். உங்கள்கிட்ட ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, இப்போது உங்கள் டோர் வந்து காலிங் பெல் யாரும் ப்ரெஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. விஷயம் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் பார்த்தா நம்ம ஜங்குக்கா. இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நான் ஹக் பண்ண போகிறீங்க. சுகாவை வந்து பார்த்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். யார் பாஸ் நீங்கன்ற மாதிரி கேட்க, நான் என்னோடய ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து சுகாவை பார்த்துட்டு ஹலோ கொஞ்சம் தள்ளி போகிறீங்களான்ற மாதிரி சொல்லணும். இப்போ ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகா அவங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து சரி போகலாமான்ற மாதிரி கேட்க, இப்போது ஜங்குக்கு வந்து இவர் தான் உங்களோட ரூம்மேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அதான் தெரியுது நம்ம இதுக்கிட்ட கேட்குறேன்ற மாதிரி பொறுமையாக கேட்குறீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அம்ஜான் ஜங்குக்குன்னு மென்யூங்கின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து சரி போகலாமான்ற மாதிரி ஜேகே பார்த்து கேட்குறீங்க. இரு பாஸ் எனக்கு தான் பர்த்டே, என் பர்த்டே பார்ட்டி தான் வாங்கி வரான், நீங்களும் வரீங்களான்ற கேட்க, நீங்கள் வந்து இவனுக்கு கூப்பிட்றாங்கன்ற மாதிரி கேட்க வந்து இல்லை நான் வரல, எனக்கு ஒரு வேலை இருக்குண்ணா. இப்போ நீங்கள் மனசுக்குள்ள ஆமாம் குடிச்சிட்டு தூங்க தானே வேலைன்ற மாதிரி வச்சிங்க. இப்போ சுகா வந்து வயன் ஒத்துக்கிட்டான்னு அவனை வரேன்ற மாதிரி லைட்டாக சரி ஸ்மிர்க் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு வந்து அவனை வர சொல்லடின்னு, நான்லாம் வர சொல்ல மாட்டேன், அவன் இங்கே உட்காந்தா கூடி தான் செய்வான் அந்த மாதிரி சொல்ல, இப்போ ஜங்குக்கு வந்து கூப்பிடு, அவனை மட்டும் விட்டுட்டு போகிறது அது ஒரு மாதிரி மேனஸாக இருக்காதுன்னு சொல்ல, நீங்களும் பார்ட்டிக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றீங்க. இப்போ சுகா வந்து நீங்கள் எந்த இடம்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்ற மாதிரி அவனை சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து கார்டு கொடுத்துட்டு போகிறான், இந்த பார்ட்டி ஹால் தான்ட்டு. இப்போ அப்படி தான் நீங்கள் ஜங்கு கூட போயிட்டீங்க. இப்போ ஜங்கு வந்து என்ன ரொம்ப டெரராக இருக்கான் போலன்ற மாதிரி சொல்ல, டெரராக உயிர் எடுக்கிறான்டா சாமி, விட்டால் அதை கொலையில் பண்ணாமல் விட மாட்டான் அவனை, என்னென்ன பண்ணுறான்ற மாதிரி சுகா உங்களுக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறீங்க. ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே வரான், இப்படி இல்லாமல் பண்ணுறான், அவனை பார்த்து அப்படி பண்ணுற மாதிரி தெரியும்.
வாஷிங் மிஷினில் துணி போடுறேன், என் துணி கிழிச்சு வச்சிருக்கான்டா அவன்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் செம்ம சிரிப்பு. சரி விடு விடு, இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் இருப்போம், அப்புறம் போயிடுவான். நீ ஃப்ரீயாக வழக்கம் போல் இருக்கலான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து போய் தொலையட்டுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து போய் இறங்குறீங்க, அதுக்கு முன்னாடி சுகா அங்கே இருக்கிறான். நீங்கள் வந்து குடின்னா போதுமே, ஒரு மணி நேரம் கிளம்பி வந்துருவான்ற மாதிரி ஜேகேட்ட சொல்கிறீங்க. இப்போ வந்து ஜங்குக் வந்து சுகாவை கூட போகிறான். நீங்கள் வந்து என்ன கழட்டி விட்டு போகிறான் பார்த்தியான்ற மாதிரி சொல்ல, இப்போ சுகா வந்து ஆக்சுவலி நான் இது ரெகுலராக வர பார் அப்படின்ற மாதிரி சுகா சிரிக்கிறான். நீங்கள் வந்து இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் ஓ எனக்கும் இந்த பார் ரொம்ப ஃபேவரட், ஸோ அதனால தான் நீ பார்ட்டி இங்கே வச்சேன்ற மாதிரி சொல்ல, இப்போ சுகா வந்து சரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நான் என் தெரிஞ்சவங்க வந்துடுங்க பேசிட்டு வந்துடுற மாதிரி சுகா போகிறான். இப்போ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க உள்ள. போனோடனே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர். எல்லாருமே உங்களை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுகாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து சுகா பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே சுகா இருந்ததையும் மறந்துட்டீங்க. ஜாலியாக அப்படியே பார்ட்டி வைப் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக வந்து ஜங்குக் வந்து சுகாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு பையன் இருப்பான். அவன் வந்து ஒயின் இந்தா இது நியூ பிராண்டு சரக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன் வேணான்றான். அந்த பையன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஜங்குக் வந்தாங்க, ஏய் அவள் தான் வேணான்றல விட்டுருன்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல விட்டுட்டு போகிறான். இப்போ சுகா வந்து ஏன் அவள் தண்ணியில் அடிக்க மாட்டாளன்ற மாதிரி கேட்க, அவள் அதெல்லாம் அடிக்க மாட்டா, என்னோட தூக்கி போட்டு அடிப்பான்ற மாதிரி ஜெயிக்க சொல்லி சிரிக்கிறான். இப்போ சுகா வந்து உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோ, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ராட்சசின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறேன். இப்போ சுகம் உண்மைதான், ராட்சசி தான், அது கொடூரமான ராட்சசின்ற மாதிரி சொல்ல, இப்போ சுகாவை பார்த்துட்டு ஜேகே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எதுக்கு எடுத்தாலும் லொடான்னு பேசிக்கிட்டு வெறுப்பாயிடும் எனக்குலாம் அப்படின்ற மாதிரி சுகாவும் சொல்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் வந்து சுகா பார்த்துட்டு இவன் என்ன என்னை விட்டு அவங்ககிட்டே பேசிகிட்டே இருக்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, பாடி ஃபுல்லாக முடியுது. சுகா என்றைக்குமே நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்கான், நீங்கள் மட்டும் 2 பெக் அடிச்சிருப்பீங்க. அதுக்கே இப்போ ஜங்குக்கு வந்து அதுதான் குடித்தாதான் தள்ளாடுறேன்னு தெரியுதுல, எதுக்கடிக்கு குடிச்சேன்ற மாதிரி கேட்க, அப்படியே ஏதோ வளரிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அங்கே ஒரு நிறைய வேலைக்குன்னு இப்போ அவன் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சிட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு வந்து சுகா இவரை கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அந்த மாதிரி கேட்க, சுகா வந்து உங்களை பார்க்குறான். இவன் என்ன என்னை விட போதையில் இருக்கான்ற மாதிரி சொல்ல, அவள் 2 பெக்கு தான் அடித்தா, அவளுக்கு அப்படி போதையாக இருக்குது, அவளை வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போகிறீங்களா, இல்லை இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்பு ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ சுகாவும் அப்படியே வந்து அவன் சிக் சிரப் பண்ணிவிட்டு சரி என்னமா சொல்லணுன்னே, இப்போ சுகா வந்து உங்கள் ஹேண்ட் எடுத்து அவங்க ஷோல்டரில் போட்டுக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா நீ எப்போ ஹைட்டு கம்மியான நீங்கள் கூட பேசிகிட்டே வரீங்க, அதுலேயும் அதில் வந்து நல்ல டார்க் ரெட்டில் ஒரு ஒயின் வச்சுருமா செம்ம டேஸ்ட்டுன்றமா சொல்ல, இப்போ நீங்கள் வந்து அப்படி தள்ளாடி அவன் தள்ளி விட்டு வர போகிறீங்க. சுகாவுக்கு லைட்டாக காண்டாயிட்டு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறான். இப்போது நீங்கள் வந்து என்ன எதுக்குள்ள தூக்குறன்றமா சொல்ல, சுகா எதுவும் பேசலை. இப்போ நீங்கள் வந்து என்ன ஜங்குக்கா உனக்கு வாய் தான் சரியில்லாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவன் லிப்ஸை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. சுகா இல்லை லிப்ஸ் இந்த கையிடுறீன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அம்மா உனக்கு ஏன் இந்த ஹிட்லர் வாய்ஸ்லாம் வருதுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஹிட்லரான்ற மாதிரி அவனே முழிக்கிறான். இப்போ உங்களை தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து எனக்கு இந்த சீட் பெல்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அதை கழட்டி விட்றீங்க. சும்மா ரெடின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு விட்றான். இப்போது நீங்கள் இப்படி உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டுட்ருக்கேன், நீங்கள் வந்து அப்படியே அவனை ஸ்மெல் பண்ணுறீங்க லைட்டாக. சுகா வந்து என்னமோ பண்ணுறான்ற மாதிரி யோசிக்க, ஆமாம் நீ என்ன புதுசாக சென்ட்டெல்லாம் போடுற வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் வாண்டுற மாதிரி அவன் ஷர்ட் காலரை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறீங்க. இப்போ சுகாவோட உங்கள் நோஸ் வந்து அப்படியே டச் ஆகுது. சுகா வந்து அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஒரு ஹேண்டு கதவில் இருக்குது, ஒரு ஹேண்டு சீட்டு மேலே அந்த சைடில் வச்சுருக்கான். நீங்கள் வந்து அப்படின்னு ஸ்மெல் பண்ணிகிட்ருக்க, வாசனை நல்லா இருக்கே என்ன சென்ட்டுடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அவ்வளோ க்ளோஸாக. சுகா வந்து கல்ப் பண்ணுற இப்போ கல்ப் பண்ணிட்டு என்னடி பண்ணுற விட்றின்ற மாதிரி சொல்ல, என்ன சென்ட் இதுன்னு என்ன சென்ட்டு சொல்லிட்டு போன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சுகா வந்து அவன் ஷர்ட் கலந்து கையை எடுத்து விட்றேன். இப்போது சுகா வந்து நான் குடிச்சிட்டு நான் கூட எவ்வளோ பண்ண மாட்டேன்ற மாதிரி அவன் வெளியே வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவன் கிட்ட ஒரு மாதிரி இருந்திருப்பான், அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். சுகா வந்து ப்ரீத் விட்டு சுபா அப்படின்ற மாதிரி போய் உட்காரான். எதிரிங்க அவன் குடிக்காமலே அவனுக்கு ஒரு மாதிரி ஏறுது. இப்போ சுகா வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு, கார் விட்டு இறங்குன்ற மாதிரி சொல்கிறான். முடியாது நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்படிலாம் பண்ணாத பைத்தியம் இறங்குன்ற மாதிரி சொல்ல, நான் பைத்தியமாக தான் பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க.
மறுபடியும் அவங்க லிஃப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன நீ நானும் குழந்தைய நானும் தூக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இதை நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, அவங்க காதை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. சுக்கா வந்து இப்போ வந்து ஸ்டெப் சரி வந்துட்டுருப்பான். இப்போ வந்து ஏய் இப்போ மட்டும் நீ சைலண்ட்டாக இருந்து வையேன், மொபைலே வேர்ஜினிட்டி எழுதுருவேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், வேர்ஜினிட்டினா என்னன்ற மாதிரி நீங்கள் வந்து அவனை பார்த்து கேட்குறீங்க. ஆமாம், உனக்கு எத்தனை வயசுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ அது எனக்கு எத்தனை வயசு தெரியலையே என்னமா சொல்ல. சுகா வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி வரான். இப்போது நீங்கள் வந்து சும்மாவே இல்லை, அவன் அவன் வந்து அவங்க தூக்கியிருப்பானா, அது இல்லாமல் அவனை உரசிக்கிட்டு ஒரு மாதிரி அவனுக்கே நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்க இந்த ஓ இதாக பண்ணுறக்கிட்ட போகிறீங்க, எனக்கே பயமாக இருக்கேன்ற மாதிரி அவன் வந்து அப்படி ஒரு மாதிரி புலம்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ சுகா வந்து அப்போன்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் வந்து அவன் டோர் மேலே கை வச்சுருப்பான். நீங்கள் வந்து அதெல்லாம் வேணாம், நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க அப்படியே. சுகா வந்து ஏ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வழியாக உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். இப்போது நீங்கள் வந்து சுகாவோட அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. நான் இப்படி என்னை தூக்கிக்கோ, நல்லா இருக்கு எனக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா வந்து ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே பாரு கையுறின்ற மாதிரி எடுத்து விட்றான். நீங்கள் வந்து மறுபடியும் அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக. சுகா வந்து பரவாயின் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் பண்ண ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன், கையெடுன்ற மாதிரி சொல்ல முடியாது, நான் எடுக்க மாட்டேன், நான் மறுபடியும் தூக்குன்ற மாதிரி கையை வந்து அப்படியே விரிச்சு அவன்கிட்ட காமிக்கிறீங்க. இப்போ அவங்க கண்ணு வேறு எங்கேயோ போகுது. லைக் இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் நல்லா ரிவீலாகவே தெரியும் முன்னாடிலாம். சுகா வந்து கையெழுத்து ஒத்துட்டு போகிறான். இப்போது நீங்கள் சுகாவோட கையை பிடிச்சிட்டு போகாத அப்படின்ற மாதிரி இழுக்கிறீங்க. சுகா வந்து ஐயோ என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான், போயிட்டு வரான். இத்தனைக்கும் அவன் உள்ளெல்லாம் ட்ரை பண்ணிட்டே வந்துட்டான். இப்போ சுகாவுக்கு அவ்வளோ வெறுத்து போயிருக்கு. இப்போ டவலஸ் துடைச்சிட்ருக்கேன், அவங்க சைடே திரும்ப மாட்டேங்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு மறுபடியும் ஒரு பாட்டில் வாயின் வேணுன்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ சுகா வந்து சடனாக திரும்பிட்டு ஏய் அவன் வாயை மூட மாட்டியோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படியே உருண்டுட்டு இருக்கிறீங்க பெட்டில். சுகா வந்து ஷோ முடியலன்ற மாதிரி இப்போ உங்ககிட்ட வரான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பாட்டில் வைன் வாங்கித்தா, எனக்கு வாங்கித்தான்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படி சொல்லுங்கள், உங்கள் நீஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ சுகா வந்து பாரு, இப்போ நடக்கிற எதுக்குமே நான் பொறுப்பு இல்லை, எல்லாத்துக்கு காரணம் நீதான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ என்ன நடந்துச்சு. இப்போ சுகா வந்து நடந்ததுக்கு இல்லடி, இனி நடக்க போகிறதுக்குன்ற மாதிரி அவங்க பக்கத்தில் வரான். நீங்கள் வந்து எதுக்கு என் பக்கத்தில் வர, எனக்கு வைன் வாங்கித்தான்ற மாதிரி சொல்ல, வாங்கி தானே வாங்கி தரேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சுகா வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்ன இஸ்கு இஸ்குன்னா சவுண்டு வருதுன்னு சொல்ல. இப்போ சுகா வந்து இஸ்கு இஸ்குன்னு தானே, இனி வேறு என்னென்ன சவுண்ட்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சு அவன் மேலே வரான். நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து எனக்கு வைன் வாங்கித்தான், எதுக்கு என் மேலே உட்காந்துருக்கேன் நீன்ற மாதிரி சொல்ல. கேம் விளாடுதான் அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவனை என்ன பண்ணுறீங்க, அவன் ஷர்ட்டை பிடிச்சி மறுபடியும் எனக்கு வைன் வாங்கித்தான்ட்டு சுகா அப்படியே உங்கள் ஹேண்ட்லாம் ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து இப்போ மாதிரி நெளிகிறீங்க. சுகாக்கு அது ஒரு மாதிரி ஆகுது. இப்போ சுகா அப்படி தான் உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து எனக்கு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு பிடிக்கல, என்னை விடுன்ற மாதிரி சொல்ல. என்னடி செம்மையாக இருக்குடி ஃபுக்கிங் ஹாட் வைன்ன்ற மாதிரி சொல். இப்போ நீங்கள் வந்து அவன் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இவங்க வந்து ஃபுக்கிங் வைன் ஃபுக்கியூ பேட்லி வைன்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து வலிக்குது, என்னடா பண்ணுற அப்படின்றீங்க. போதை லைட்டாக இறங்குது. இப்போ சுகாவுக்கு வந்து அப்படி தான் ஃபுல் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். அவனும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி தான் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். செம்மாட்டாக ரெடி ப்ரெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க ராஸ்கல் அப்படின்றீங்க. நான் என்னடி பண்ண வச்சுருக்க நீன்ற மாதிரி அவன் அப்படி தான் மூவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே தான் வந்து மேக்கோட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் செம்மையாக கத்திகிட்ருக்கேன், போதெல்லாம் இறங்கிடுச்சு. சுகா வந்து நீங்கள் தட்டிகிட்ருக்கீங்க. ஸ்டாப் பண்ண, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறேன், வலிக்குது, போதுன்றீங்க. சுகா வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை அதான் அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். வந்து ஃப்ராடு, என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் இறங்க என் மேலேன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா வந்துருச்சு கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ சுகா வந்து இப்போ அப்படியே வந்து படுத்துட்டான்.
நீங்கள் வந்து உங்களுக்கு செம்ம டயர்டு இப்போ. நீங்கள் வந்து என் முடியல தயவு செஞ்சு மேலேருந்து இறங்குடா அப்படின்றீங்க. இப்போ சுகா வந்து அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்லாம் வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. வலிக்குது செம்மையா. என்னடா பண்ணுறேன் கடிக்கிறேன்ற மாதிரி சொல்ல செம்மையாக இருக்கும். அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து போதும் போதுன்றீங்க. அப்படியே தான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக உங்கள் நெக்கு ஃபுல் பாடி பைட் மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ சுகா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு படுத்துடுறாங்க பக்கத்தில். நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு வந்து சுகா திரும்பி உங்கள் செக்ஸ் பிடிச்சிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி டெய்லியும் ஃபுக் பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு எந்த பொண்ணை பார்த்து இப்பெல்லாம் பண்ண தோணுது பண்ண வச்சிருக்க ஏதோ இருக்குடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு, செமையாக எழுதிருக்கீங்க. இப்போ சுகா உங்களை பக்கத்தில் இழுத்து உங்களை ஸ்ட்ராங்காக ஒரு யூஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து நீ போய் சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா இல்லைன்றான். ஸோ நம்ம இதோட ஒன் ஷாட்டை முடிச்சுப்போண்டா. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.